மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ்ங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஐபிஎல் வந்துட்டாலே ஜாலியோ ஜிம்கானாவா இருக்கலாம், நம்ம மைண்ட் செட்லாம் நல்லா இருக்கும். இந்த வாட்டி சிஎஸ்கே வேற லெவலில் டீம் எடுத்து வச்சிருக்காங்க, சமப்பா இந்த வருஷம் சூப்பராக இருக்க போதுவான்னு நினச்சிட்டு இருந்தோம். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வந்துச்சு, எம்எஸ் தோனி வந்து இந்த மாதிரி ஒரு 2 வாரம் அவைலபிள் இல்லை, ஒரு 6 கேம் இருக்க மாட்டார் அப்படின்ட்டு. சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாந்தமானப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. டெவல்டு பிரிவியஸுக்கு வந்து ஒரு ஸ்டைடு ஸ்ட்ரெயின், ஸோ அதனால அவர் 2-3 கேம் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரெவ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிருக்காங்க இந்த நியூஸை. என்னடா சொல்றீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எஸ், டெவல்டு பிரிவியஸ் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஜுரியில இருந்தாருங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம். ஆனா அது வந்து சும்மா ரீகேப் மாதிரி தான் இருந்தாரு, ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் அவர் வந்துட்டாரு. ஈவன் தோ அந்த டைம்ல வந்து ஒரு நியூஸ் கூட போயிட்டு இருந்துச்சு, அவர் வரவே லேட் ஆகும், அவர் வந்து விளையாடுவாரானே தெரியல அப்படின்ட்டு. பட் வந்துட்டாரு, பிராக்டிஸ் கேம்லாம் விளையாண்டுட்டு இருந்தாரு, எல்லாமே போனுச்சு. ஆனா இது வந்து அஃபிஷியலி எந்த ஒரு சைட்லயும் இல்லை. பட் ரெவ் ஸ்போர்ட்ஸ் பிரேக் பண்ற நிறைய விஷயம் கொஞ்சம் நேரத்தில் அஃபிஷியலா மாறிடும். எஸ், இந்த தோனி விஷயத்தை கூட அவங்க பிரேக் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவல்டு பிரிவியஸ் வந்து ஒரு 2-3 கேம் அவைலபிளாக இருக்க மாட்டார், அவருக்கு ஒரு சைடு ஸ்ட்ரெயின் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் சீரியஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால 2-3 கேம் விளையாட வேணாம்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க. இதை கேட்ட உடனே சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சு எங்க முறையிடடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீரியஸாகவே வந்து டே என்னடா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் மேல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கு, அண்ட் அவர் இல்லை அப்படின்னாலும் பேக்கப்லாம் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. பட் அவர் மேல இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஸ்டார் பாய், ஒரு போஸ்டர் பாயா மாறிட்டாரு. அவரை பார்க்கறதுக்குனே ஒரு கூட்டம் வந்து இனிமே வரும். பட் இதெல்லாம் தாண்டி நல்ல பிளேயர், சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு பெரிய ஹைப்பு வந்து இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி எல்லாரும் எடிட்ஸ் போட்டு ஏற்றி வச்சிருக்காங்க இவரை. இப்போ 2-3 கேம் இருக்க மாட்டார் அப்படின்னா என்னங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சீரியஸ்லி. பட் ஆனால் ஹோப்ஃபுல்லி எதுவும் ஆகக்கூடாது. பட் ஒரு சில கிரிக்கெட் அந்த ட்ராக்கர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேக் நியூஸாக தான் இருக்கும். பட் அஃபிஷியலி எங்கேயுமே இது சொல்லப்படலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் டெவல்டு பிரிவியஸ் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனா மேத்யூ ஷாட் இருக்காருங்க. மேத்யூ ஷாட் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். நான் முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு பிளேயிங் 11 போட்டிருந்தப்ப நான் சொன்னேன் மேத்யூ ஷாட்டை வந்து கண்டிப்பா வந்து பிளேயிங் 11 ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு செம எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேயர், பிபிஎல்ல நல்ல ஃபார்ம், ஒரு கேப்டனாலாம் இருந்துட்டு வராரு அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸைட்மெண்ட் எங்கேயும் காட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரானரியான டேலண்ட், அவர் பவுலிங்கும் போடுவார். இப்போ ஆர்ஆர் மேட்ச்ல எல்லாம் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால இவரோட ஆஃப் ஸ்பின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மேக்ஸ்வெல் கைண்ட் ஆஃப் பிளேயர், நீங்க வந்து எங்க வேணாலும் அவரை இறக்கி விடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஷாட் எதுவும் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இன்கேஸ் டெவல்டு பிரிவியஸ் இல்லை அப்படின்னா மேபி பார்க்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த நியூஸ் ஃபேக்காக கூட இருக்கலாம். பட் ரெவ் ஸ்போர்ட்ஸ் போயிட்டு நீங்க ரெவ் ஸ்போர்ட்ஸ்னு போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இந்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. மேபி நீங்க பாக்குற ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்ல கூட இந்த வீடியோ இதுக்கப்புறம் வரும். இந்த கண்டென்ட்டை வச்சு நீங்க வேணா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.